ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்மர் ஸ்பெஷலான வெந்தய குழம்பு தான் ரெடி பண்ண போறோம். ஒரு 5 இல்ல 6 பீசஸ் வந்து நீங்க புளி எடுத்து தண்ணியில ஊற வச்சு அது புளி கரைச்சல் எடுத்து வச்சுக்கோங்க. வெந்தய குழம்புக்கு பவுடர் ரெடி பண்ணணும். அதனால நான் 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ண போறேன். ரெண்டு ஸ்பூன் வந்து நான் பிளாக் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்த 2 ஸ்பூன் வந்து நான் ஜீரகமும் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா ப்ரௌனாக வந்து ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆகிறப்போ அது ஸ்மெல் நல்லா வரும் நம்மளுக்கு. நீங்கள் வந்து இது ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது கருகிடும். அதனால் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்பீடாக ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பண்ணாலே போதும். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இது ஃப்ரை பண்ணும் போதே. நல்லா ப்ரௌனாக ஆகணும். இப்போ ஆல்மோஸ்ட் ப்ரௌனாக ஆகிடுச்சு. இது ட்ரை பண்ணி எடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மிக்சியில். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, வெந்தயம் குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லெண்ணெய் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். மஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கிட்டு கார்லிக் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். 5 to 6 பீசஸ் வந்து கார்லிக் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். சாம்பார் வெங்காயம் தான் இதுக்கு ஃபுல்லாக நான் ஆட் பண்ணுறேன். அப்போ கார்லிக் சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணுறது தான் இந்த வெந்தய குழம்போட கொடுக்குற இன்னொரு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்கு இந்த வெந்தயம் குழம்பு நம்ம சாப்பிட்றதுனால நம்ம பாடி எப்போயும் கூலண்ட்டாகவே இருக்கும். சம்மருக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வெந்தயம் குழம்பு வந்து நீங்கள் ஆஃப்டனாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த கார்லிக்கோட ஃப்ளேவர், அந்த சாம்பார் வெங்காயோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். இது எவ்வளோ ப்ரௌனாக ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் தான் இது செய்கிறீங்க, அதனால் ஆயில் பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் நான் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக சேர்க்கணுமோ அதெல்லாம் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணி செய்யலாம். அது ரொம்ப ஹெல்த்தியான குழம்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ சம்மரில் எல்லாருக்குமே பாடி ஹீட்டப் ஆகும். அதனால் இந்த வெந்தய குழம்பு நீங்கள் அடிக்கடிக்கு சாப்பிட்டுட்டே வாங்க, உங்கள் பாடியை கூலண்ட்டாக வச்சுக்க. அதுக்கப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். அது ரொம்பவே சிம்பிளானது தான். ஸோ தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவு குக் ஆகணும். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா தக்காளி வந்து குக் ஆகிட்டே இருக்குது ஆல்மோஸ்ட். இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் வந்து ஹோம்மேட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சம்மர் அப்போ இந்த மாதிரி ரொம்ப காரம் சேர்த்துக்காதீங்க. ஏன்னா நம்ம பவுடரில் வந்து மிளகும் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த புளி தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதி வரணும். ஸோ சால்ட்டு நீங்கள் டேஸ்ட்டுக்கு பார்த்துக்கோங்க. சால்ட் வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கடைசியாக வந்து நீங்கள் பவுடர் ஆட் பண்ணலாம். இப்போ நல்லாவே கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தா வெந்தயம், பிளாக் பெப்பர், ஜீரகம் இந்த 3மே வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிங்கன்னா அதோட ஸ்மெல் அப்படியே ராவாக இருக்கும். அதனால் ஒரு 1 மினிட் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா இப்படி கொதிக்க விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் ஹை ஃப்ளேம் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். வெந்தயம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹாப்பி. பாய் பாய்.